ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா கிரிக்கெட்டில் தலை என்று பட்டப்பேர் வைத்து அழைக்கப்படுற மகேந்திர சிங் தோனி அவங்கள பற்றினது தாங்க. நம்ம தலை தோனி 1981 தான் பிறக்கிறாரு. அவரோட ஸ்கூல் லைஃப்பில் அவருக்கு ஃபுட்பால் மேட்ச்னால் ரொம்ப பிடிக்கும். ஸ்கூல் ஃபுட்பால் டீமில் ஒரு நல்ல ஹோல் கீப்பராக இருந்தார். அப்போது அவருடைய ஸ்கூல் கிரிக்கெட் கோச் ஒருவர் அவருடைய டேலண்ட்டை புரிஞ்சுக்கிட்டு கிரிக்கெட்டில் விக்கெட் கீப்பராக அவரை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறாரு. நாட்கள் நகர நகர கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு நல்லபடியாக பேட்டிங்கும் கற்றுக்கிறாரு. அதுக்கப்புறமா ஸ்கூல் கிரிக்கெட் டீமில் இணைந்து ஸ்கூல் லெவலில் நடந்த கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாரு. இவருடைய பெர்ஃபார்மன்ஸ்க்காக பீகார் அண்டர் 19 டீமில் இவருக்கு சான்ஸ் கிடைக்குது. அந்த சான்ஸை நல்லபடியாக பயன்படுத்தி தன்னோட திறமையை முழுவதுமாக காட்ட அடுத்த வருடமே ரஞ்சித் கோப்பையில் விளையாடி வின் பண்ணி இந்தியா டீமில் செலக்ட் ஆகிறாரு. அதுக்கப்புறமா தன்னோட குடும்ப சூழ்நிலை காரணமாக ரயில்வேயில் டிக்கெட் பரிசோதகராக 2001 to 2003 வரை 3 ஆண்டுகள் பணிபுரிந்தார். மேலும் கிரிக்கெட் மேலே இருந்த இன்ட்ரெஸ்ட் காரணமாக ரயில்வே கிரிக்கெட் அணியில் இணைஞ்சி மீண்டும் கிரிக்கெட் ஆட தொடங்கினார். அந்த டைமில் தான் இருந்த கேப்டன் கங்குலி அவங்க இந்தியா டீமுக்காக இளம் வீரர்களை மூலை முடுக்கெல்லாம் தேடிக்கொண்டிருந்தார். நம் இந்தியா டீம் பல மேட்ச்சில் தோல்வியை சந்தித்து தத்தளித்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் டீமை காப்பாற்ற வந்தவர் தான் நம் தலை தோனி. கங்குலி கேப்டனாக இருந்தபோது டீமில் பல ஜாம்பவான்கள் இருந்தாங்க. ஆனாலும் வேர்ல்டு கப்பை வின் பண்ண முடியலை. அந்த டைமில் டீமுக்கு வந்த தோனி இந்தியா டீமை சரிவிலிருந்து மீட்டு கொண்டு வந்தாருன்னு தான் சொல்லணும். 2007 தோனி T20 மேட்ச் கேப்டன் ஆனார். தோனியின் அபாரமான ஆட்டத்தில் 2007 இந்தியா உலக கோப்பையை கைப்பற்றியது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம தோனி 2011 ODI வேர்ல்டு கப்பும் 2013 சாம்பியன் டிராஃபியையும் 2010 மற்றும் 2011 டெஸ்ட் சாம்பியன்ஸ்க்கான ரேங்கிங்கில் இந்தியாவை ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கு கொண்டு வந்தார். ஸோ ICC சம்மந்தப்பட்ட எல்லா கோப்பையும் வென்ற ஒரே கேப்டன் நம்ம தலை தோனி தாங்க. இந்த ரெக்கார்டை இதுவரைக்கும் வந்த எந்த கேப்டன்களாலும் முறியடிக்க முடியல. நம்ம சிஎம்லேருந்து ஆக்டர், பிஸ்னஸ்மேன் என யாருக்கிட்ட கேட்டாலும் கிரிக்கெட்டை பிடிக்காதவங்களுக்கு கூட நம்ம தலை தோனி அவங்களோட பெரிய ஃபேன் தாங்க சொல்லணும். வீடியோ பார்த்துட்ருக்க உங்களில் யாருக்கெல்லாம் தலை தோனி அவங்கள பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.